மறுபடியும் தனது சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. எண்ணங்கள் உடலிலிருந்து பல தொடரார்கள் என்றால் மணிநாதனான் வசுஸ்தராத்மாவிலிருந்தும் பிரிவு தொக்குலிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலசரி காவிலிருந்தும் ஐங்கியரச முகத்திலிருந்தும் அத்திரி எண்களிலிருந்தும் மனுஷ மனத்திலிருந்தும் கிருந்து கேளும் தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தானி முக சொன்னார் என் தந்தை. என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேர் இல்லாத வாழ்வில் அறிக்கை விட்டார்கள். இது நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்தும் அறிக்கை வாழ்க்கை. இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உடல்வா என்று சொல்லிட்டார். அதன் காரணமாக கந்தரவராஜன் மகனாக பிறந்து சித்திரரதன் புத்திராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பென்ற செய்தாகவும் 51 பெண் உலகத்திற்கு அச்சகனாக கொடுத்துள்ளேன். பிறகு நாளதி என்று சொல்கிற பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடிய நிஷ்டாத்தை கொண்டு 7 நாள் உலகமும் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுண்டம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்துக்குரிய என் பாட்டன் பெருமாள் மகாசுராகப்பட்டவரை வணங்கி இவடத்தில் வந்து விட்டால் இவடத்திலே முழு முதல் கடவுளாகப்பட்ட ஆன முகத்தின் 5 கலத்தினை மூசிய வாகனனை அந்த மகாபரம் எழுதிய நாகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு மற்ற விவரங்களை எடுத்து பார்க்கலாம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். இல்லையான சொல்லி போட்டி எதிரிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம்.
குறிஞ்சி இங்கே கந்தபெருமான் முடிவெடுக்கார் பெருமைகள் ஆயிரம் நாள் கொண்ட ஆதிஷ்டானையும் சொல்ல முடியாது. குறிஞ்சி கடவுள் முருகன், முல்லைக்கு விஷ்ணு, நேந்திரகிந்தரன், மருத்துவ தேசவன், பாலகி துர்க்கை, இப்படி பல கடவுள் வந்துட்டார். அந்த கடவுளே சிறந்த கடவுள். குரவர், தானவர், குன்றவர், இருவலர், ஏற்றர், குரத்தி, கொடிச்சி, விடவர்களுக்கெல்லாம் மரம், மகம், பொருள், இன்பம், வீடு அனைத்திலும் நல்கும் வெண்ணநாதரை வணங்கி அவரோடு இணங்கி இவனத்தில் வந்துவிட்டால் இவரது வாக்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகள் தெரிகின்றால், உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒரு தாய் மக்கள், ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வந்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது சமமான ஒரு நிலை அடைவன் என்ற ஒரு காரணத்தினாலே உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலான வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலான வேண்டும். நிலவே காணும் மனவேண்டும், நீரே தோணும் மனவேண்டும், இறைவான நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலான வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வது சாந்தி மேற்கொண்டவர். அதை நான் செய்வதோ ஒரு கலகம், பூலோகத்தில் நடப்பதோ பலவிதமான கலகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகியவிடத்தை கலகம் செய்வதற்கான காலம் போது தற்போதுமான நிர்வாகத்தில் வந்துவிட்டாலும் இந்த நிர்வாகப்பட்ட குறிஞ்சிடம், இந்த குறிஞ்சிடத்தினருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா பலவிதமான சிறப்புகள் பெருமைகள் இடத்திலே உண்டு. அப்படி பலவிதமான பெருமைகள் இடத்தில் இருந்துட்டாலும் எந்த ஒரு தொழில் செய்யலாலும் யாரை வேண்டி வணங்கி வந்தாலும் இவ்விடத்திலே எந்நேரமும் யாருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னா என் பாட்டன் பெருமானுடைய நாமத்தை எந்நேரமும் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். அப்பேற்பட்ட என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணாகப்பட்ட அந்த கண்ண பெருமானை வணங்கிட்டு பிறகு கதைக்கு செல்லலாம்.
பன்னீர் மலத்தொரி மேகங்களே எங்கள் மனத்தாரை பாடுங்களே செங்கோடி சென்றல் ராகங்களே செங்கோடி சென்றல் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே உள்ளாகுடன் கொடுத்த மூங்கிலே எங்கள் புருஷோத்தம் புகழ் பாடுங்களே உருவாய்வு தன்னில் அவன் வளர்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராமையாகின்றவன் ஒரு மொழியோடு மதுராமையாகின்றவன் கல்வேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் வள்ளி கொள்கின்றவன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வள்ளி கொள்கின்றவன் உடல் கொடுத்த ஊட்டியே பாஞ்சாலி புகழ்ந்த சந்தையை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சந்தையை பாஞ்சாலி புகழாகிய தங்கையை கொடுத்தான் ஆண்டவாத போர் பிடிக்க தங்கையை எடுத்தான் ஆண்டவர்க்கு உரிமை உள்ள சந்தை கொடுத்தான் ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கையை கொடுத்தான் ஆண்டவர்க்கு உரிமை உள்ள சந்தை கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் உடல் கொடுத்த ஊட்டிகளே எங்கள் புருஷோத்தம் புகழ் பாடுங்களேன் பண்டாடும் எங்களை மனதோதங்கள் எங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களேன் உள்ளாங்குடல் கொடுத்து ஊட்டிகளே எங்கள் புருஷோத்தம் புகழ் இப்படி என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணாகப்பட்ட அந்த கண்ணபெருமானை வணங்கி இவரத்தில் வந்து விட்டாலும் திரிலோகமும் சஞ்சாரம் செய்து வரப்படினான் கழகத்திற்கான வழி ஏதும் கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த இடமாகப்பட்டது மிக அற்புதமான இடம் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் என்பதின் தலைவலியாக இருக்கின்ற பொழுது கழகத்தில் வழி கிடைக்காமல் இவ்விடம் போய்விடாது ஆகியவருக்கு பார்க்கின்ற பொழுது எப்பேற்பட்ட இடம் குறிஞ்சிடம் குறிஞ்சின்றாலே மலை மலை சார்ந்த இடம் அப்படி மலையும் மலையை சார்ந்த குறிஞ்சிடத்தை பார்க்கின்ற பொழுது பறவைகள் பாடுவதும் மனிதர்கள் ஆடுவதும் அவருடைய இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை நான் அற்புதமான அந்த குறிஞ்சிடத்தில் பார்க்கின்ற பொழுது குயிலாக இருந்து கொண்டு எப்படி ஒடித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பறவையோட சத்தம் குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா சொல்லு சொல்லு முன்னே என் சொல்லு சொல்லு பெண்ணே வீச பாவி பெண்ணே நீ முத்து மலை கண்ணே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா காற்று வந்து நீட்டிவிடும் மாற்று பலனூர் சுரம் கேட்டியிலங்காதல் மனம் வானவரை வரும் காற்று வந்து நீட்டிவிடும் மாற்று பலனூர் சுரம் கேட்டியிலங்காதல் மனம் வானவரை வரும் உன்னாலும் ஆசையும் கண்டாசுரம் உண்டாகும் உன்னாலும் ஆசையும் கண்டாசுரம் உண்டாகும் கட்டி மாலை கட்டி தொழில் தினம் போட்டு வைப்பேன் தாளம் கட்டி நெஞ்சுக்குள்ளே தினம் முன்ன பூட்டி வைப்பான்
முத்து முத்து காசு கட்டி அப்படின்னு இடத்திலே குயிலாக பலவிதமான பறவையோட சத்தம் இந்த குருந்தனிடத்திலே அதிகமாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா வாழ்கின்ற மனிதர்கள் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நல்லவர், கெட்டவர் என்று எல்லா மனிதரும் இந்த பூலோகத்திலே உண்டு. நல்லதை நினைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு, நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள மனிதர்கள் உண்டு. உலகத்துல பழகக்கூடாத பழக்கங்கள்லாம் பழகிக்கிட்டு சில ஆட்டம் போட்டு மனிதர்கள் இந்த பூலோகத்திலே உண்டு. ஆனா எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்துட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் வருவது இயல்பு. அப்படி என்ன சரக்குன்னு தெரியும். அப்படியே பல விஷயங்கள் இருந்தாலும் துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் அப்படி இயற்கையான காட்சிகளை கண்டுகளித்தாலும் சரி, இல்லை இப்படி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது மனசுல இருக்க கஷ்டங்களா மறைந்து அப்படி ஆனந்தமான இன்பம் ஏற்படும். ஆனந்தத்துல அப்படி தெரியுது, வேற விதமான ஆனந்தத்துல அப்படியா இந்த இடத்துல இருந்துட்டாலும் இவரத்தை பார்க்கின்ற பொழுது பல விதங்கள் உண்ட பறவையோட சத்தங்கள் படுத்து ஒழித்துக் கொண்டாலும் சங்கீத மேகமாக பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது அந்த வனங்கள். சங்கீத மேகம் தேன் செய்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே என்றும் போலாகுமே, நாளை என் கீதமே என்றும் போலாகுமே என்றும் விடாதே என் வாழ்விலே. ஆகாய பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே என்றும் போலாகுமே, நாளை என் கீதமே என்றும் போலாகுமே என்றும் விடாதே என் வாழ்விலே. சங்கீத நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம் வந்தவுடன் என்னையும் அறியாமலேயே யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமே. என்ன அற்புதமான ஒரு காலம்.
இந்த கானத்தை கேட்டவுடன் நீங்க உள்ளவருக்கு எல்லோருக்கும் பிறக்க வேண்டும் என்பதுமான ஒரு ஞானம். இவ்விடத்தில் வெளி என்ற பெண்மணி சிறப்பானவர்கள் ஆளுநர் சொய் என்று கானம் பாடி பரவ விரட்டி கொண்டிருக்கிறார். எதற்காக? கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காகவே. இன்று வந்திருக்கிற வழி சிறப்பானவரில் ஆளோலம் சொய் என்ற வார்த்தை சொல்லி விரட்டி கொண்டிருக்கிறாள். பறவை வந்தது காவலுக்கு கிடையாது, காதல் செய்வதற்காக. யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னா, இன்று வந்திருக்கூடிய இந்த வெள்ளி கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து அண்ணவர் காதல் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட காதலை சேர்த்து வைக்கணும் இல்லையா? அது இந்த இடத்திலே அந்த காதலுக்காக இந்த பெண்மணி ஆதரவு சொய் என்று கானம் பாடுவது சிந்தாமணி குயில் போல எப்படி ஒழிக்கின்றது மாமன விருப்பத்திற்காக. பாடு கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பி மெழுகிறாயின் வழகின் வண்ண சிறக விரித்து அழகு நடனம் பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் எழுதுகிறாயின் வழகின் நினைவு பாட்டு பாட்டு கேட்டு இதை கேட்டு சிறை கதவிட திறந்து கொண்டு சிரிக்கிளி என வெளியே வா இந்த செந்தமிழ் செல்வனுங்கு நல்ல இசை என்று படித்தேன் வா ஆவாரம் பூவேடி வா பாட்டு பாட்டு அப்பா கேட்டு இதை கேட்டு யாரோ சொன்னாங்க ஒரு வள்ளி பண்ணி இங்கு வந்து நின்னதுன்னு. நிஜமா? அது நிஜமா? நிஜமா இல்லையா? இந்த ஊரே சொன்னாங்க என்னன்னு ஒரு ஜல்லிக்கட்டு கால வந்து முட்டுதுன்னு. நிஜமா? அது நிஜமா? ராமதாசி நிறைய முட்டு வாங்கியிருப்பாரு. சிந்தாமணி குயிலே மறக்கும் போது Santa
வேண்டும் என்பதற்காக இவ்விடத்திலே வள்ளி என்ற பெண்மணி காவல் மருந்து காத்துக் கொண்டு இருக்கிறாள் என்றால் எப்போது இருந்து அப்படின்னா 5 வயதில் அறியாத பருவத்திலிருந்து கண்ணாகப்பட்ட முருகனுக்காக நடத்தலே சிறப்பான முறையில் காவல் மருந்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆதியிலே அமிர்தவழி சுந்தரவழி என்று சொல்லக்கூடியவர்கள் யாரோட கண்ணில் பிறக்கப்பட்டவர்கள் அப்படின்னா திருமாலுடைய ஆனந்த கண்ணீரில் பிறக்கப்பட்டவர்கள். அப்படி ஆனந்த கண்ணீரில் பிறக்கப்பட்ட அண்ணவர்கள் முருகப்பெருமானவே திருமணம் முடிக்க வேண்டும் என்று கச்சை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல இப்போது முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிறப்பு கொண்டு வாழ்ந்து வருகின்ற பொழுது உங்களை திருமணம் முடித்துக் கொள்ளும் என்று முருகப்பெருமான் சொன்னவர் யார்? தெய்வயான் என்ற பெண்ணாகப்பட்டவள் தெய்வ யானை கண்டெடுத்து இந்திரனால் வளர்க்கப்பட்டு தெய்வயான் என்ற பெயரை பெற்று சூரியபத்மன் அடித்த ஒரு காரணத்தினாலே 33 கோடி தேவர்கள் 48,000 சிற்பங்கள் அனைவரும் ஒன்று கூடி மதுரை திருப்பரங்குன்றத்துல திருமணத்தை முடிச்சு வச்சாச்சு. இப்போது இளையவன் சுந்தரவழி சுதந்திரவழியாக ரொம்ப சுதந்திரம். அப்படி சுதந்திரமா இருக்கிற அந்த பெண்மணியை சுதந்திரமா இருக்க விடலாமா? அடைக்கணும். சிறையில், எந்த சிறையில்? கந்தப்பெருமானுடைய மனச்சிறையில் அன்னவள் அடைத்து கந்தனுக்கு முருகப்பெருமானுக்கு இடத்தை திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். அப்படி நடத்துல திருமணத்தை எடுத்து வைத்து சிறப்பான எண்ணத்தோட சேர்த்து வைக்க வேண்டும். அப்படின்னா பலவிதத்தோடு இடத்துல பறவை வரட்டி கொண்டார். பறவையில பலவிதமான இருந்துட்டாலும் பச்சைக்கிளி பார்த்திருப்பீங்க. பச்சைக்கிளி பஞ்சாவரண கிளி பார்த்திருக்கீங்களா? 5 நிறங்களுடைய கிளிதான் பஞ்சமனம் 5. ஒரு கிளியில ஒரு பறவையில 5 நிறங்கள் இருக்கு. அது பஞ்சவர்ண கிளி. ஆமா ஆமா என் மாமியார் பஞ்சவர்ணம். அதே மாதிரி வெட்டுக்கிளி பார்த்திருக்கீங்களா? வெட்டிக்கிளி வயக்காட்டுல தெரியக்கூடிய வெட்டிக்கிளி, வெட்டில் பூச்சிக்கு மறுபடிதான் வெட்டிக்கிளி. அப்பேற்பட்ட அந்த குறிஞ்சி நிலத்துல இந்த பெண்மணி காவல் ஆகக்கூடிய அந்த இடத்துல வெட்டிக்கிளி வெட்டி வைக்கக்கூடிய அந்த வெட்டி வரும் வாசத்துல இந்த குறிஞ்சி நிலத்துல எப்படி மனமடக்குது தெரியுமா? வெட்டிக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான மொழி ஒன்னாக ஒட்டி வருது. வெட்டிக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான மொழி ஒன்னாக ஒட்டி வருது. இட்டுக்கோ இட்டுக்கோ வந்த கோலம் இட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம் இன்னாக சொல்லிக்கோ என்ன செய்ய சொல்லிக்கோ சங்கமையில் சிக்கி போச்சு. அது சொல்லி சொல்லி சிக்கி போச்சு. சங்கமையில் சிக்கி போச்சு. அது சொல்லி சொல்லி
இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை எல்லாம் அறிவாக சந்திக்க வேண்டும். அவர்களிடத்தில் என்ன விஷயங்கள், அவர்களிடத்தில் என்ன சரக்கு இருக்கு, சரக்கா இருக்கான்னு கேட்டுக்கிறீங்க. அது மேல எல்லாத்துக்கும் ஒரு கிறுக்காத்தே இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாத்தையும் கிறுக்கு பிடிச்ச வச்சாச்சு. நீ சொல்லக்கூடிய சரக்கு அது கிடையாது. விஷயம் என்ற சரக்கு என்ன இருக்கு, ஆனா அந்த சரக்கு படுத்துற பாடுதே படாத பாடுபடுத்திக்கிட்டு அப்படிலாம் இவ்விடத்துல பல விதமான விஷயங்கள் இருந்துட்டாலும் இந்த உலகமே இன்னைக்கு எதுக்கு அடிமையா இருக்கோ இல்லையா அதுக்கு ரொம்ப அடிமையா இருக்கு. ஆமா, அத ஒரு ஊரை பத்தி சொல்ல வந்துட்டு பிரச்சனை பண்ணாங்க. உங்களுக்கு தேவையாது ஏன் வைக்க அப்படின்னு அப்படிலாம் இருந்தனால இந்த இடத்துல சிறப்பான எண்ணம் கொண்டு வண்ணம் கொண்ட இடத்துல அந்த வெண்ணாகப்பட்ட காவல்படுத்தி காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வழியாக இடத்துல பார்க்கின்ற பொழுது பொன்மான்குயில் சிங்காரமாய், பொன்மான்குயில் சிங்காரமாய் பண்பாடுகிறேன் சங்கீதக்காரன் இந்த காதல் பார்வையில் உல்லாச பூங்கையில் எத்தனை குயில வந்து படத்தில் கோபி கொண்டாலும் இந்த இடத்துல வண்டியோட சத்தத்தின் குரலோட சத்தம் பலவித மன்னர்கள் தொழித்துக் கொடுத்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்க வேண்டும். யார் யாருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை சரியான முறையில் செய்ய சுந்தரம்
பார்க்கின்ற பொழுது அதிலே அமர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே சுதந்திரவழியாக இந்த இடத்துல வள்ளி என்ற பெண்மணி அவர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கும் அண்ணவளை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் உலகை கவித்துக் கொண்டிருக்கிறார். யாரு அந்த ஆடவன் என்று விரைவாக சந்திப்போம். நாளா